நீங்க சேலரி இன்கம் ஏர்ன் பண்றவங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம்ல இன்னும் பேசிக்கா டவுட்ஸ் இருக்குதுன்னா 2023 பட்ஜெட்ல என்ன சேஞ்ச், 2024 பட்ஜெட்ல என்ன சேஞ்ச், ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிமுக்கும் பிரேக் ஈவன் எப்ப இருக்கும் அப்படின்னு எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸோட பேசிக் எலிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்பவே அவசியம். பேசிக் எலிமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரோக்ரசிவ் இன் நேச்சர். ப்ரோக்ரசிவ் இன் நேச்சர்னா என்னன்னா அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா டாக்ஸ் கட்டுவாங்க, கம்மியா சம்பாதிக்கிறவங்க கம்மியா டாக்ஸ் கட்டுவாங்க. இதுதான் ப்ரோக்ரசிவ் இன் நேச்சர். ஓல்ட் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா வருஷம் ஃபைனான்ஸ் ஆக்ட்ல ரேட்ஸ் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த ரேட் படி ஸ்லாப் ரேட்ல இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஓல்ட் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸம்ஷன்ஸ் செக்ஷன் 10ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் HRA, லீவ் டிராவல் அலவன்ஸ், இந்த மாதிரியான எக்ஸம்ஷன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சர்டைன் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 சீரீஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 80C இன்சூரன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஓல்ட் ரெஜிம்ல. ஸோ உங்க சேலரி இருக்கும், அதுல இருந்து எக்ஸம்ஷன்ஸ் போவோம், அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸை கழிப்போம், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் டாக்ஸபிள் இன்கம். அந்த டாக்ஸபிள் இன்கம்ல ஸ்லாப் ரேட்டை அப்ளை பண்ணி டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து ஓல்ட் ரெஜிம். நிறைய பேருக்கு எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் அப்படின்ற வேர்டிங்ஸ்லயே கன்ஃபியூஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லீவ் டிராவல் அலவன்ஸ், இல்ல வந்து HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க சேலரியோட சேர்த்து, CTCயோட இதுவும் சேர்ந்து வரும். ஸோ வரும்போது அதை உங்க சேலரியே இல்லை அப்படின்னு அது சேலரி காம்போனன்ட்ல இருந்து எக்ஸம்ட் பண்றது, விச் மீன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணி பேலன்ஸ் ஃபிகரை எடுக்கிறது தான் பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன்ஸ். டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கையில இருந்து ஃபர்ஸ்ட் செலவு பண்ணணும். எக்ஸாம்பிள் 80C இன்சூரன்ஸ் வந்து நீங்க போடணும், குழந்தைக்கு நீங்க டியூஷன் ஃபீஸ் கட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க செலவு கையில இருந்து செலவு பண்ணதுக்கு அப்புறம் அதை உங்க சேலரி இன்கம்ல டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸம்ஷன் அண்ட் டிடக்ஷன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு டிடக்ஷன்னா என்ன, எக்ஸம்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நியூ ரெஜிம் டாக்ஸேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். 2020 February 1 பட்ஜெட் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நியூ ரெஜிம் டாக்ஸேஷன் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இண்டிவிஜுவலுக்கு செக்ஷன் அப்ளிகபிள் பாத்தீங்கன்னா 115BAC. இதோட டேக்லைனே பாத்தீங்கன்னா நோ எக்ஸம்ஷன், நோ டிடக்ஷன், பட் டாக்ஸ் அட் கன்செஷனல் ரேட். சோ கன்செஷனல் டாக்ஸ் ரெஜிம்னும் இதை நம்ம சொல்லலாம். பட்ஜெட் ஸ்பீச் 2020ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். Presently, an individual pays 20% on income between 5 lakh and 10 lakh and 30% on income between 10 lakh. That's the prevailing matrix. Further, currently the Income Tax Act is riddled with various exemptions and deductions which make compliance by the taxpayer and administration of Income Tax Act by the tax authorities a burdensome process. It is almost impossible for a taxpayer to comply with income tax law without taking the help from professionals. In order to provide significant relief to the individual taxpayers and to simplify the income tax law, I propose to bring a new simplified personal income tax regime wherein income tax rates will be significantly reduced for the individual taxpayers who forego certain deductions and exemptions. இப்போ நியூ ரெஜிம்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, ஒரு டீ போடு, அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. ஆகா பின்றடா. நம்மளுக்கு கால் என்ன எவன் சொன்னா? கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே. அப்படித்தான். இப்ப என்ன நடந்துச்சுன்னா பட்ஜெட் 2023ல அகைன் பினான்ஸ் மினிஸ்டர் இந்த நியூ ரெஜிம் டாக்ஸேஷனை டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா அனௌன்ஸ் பண்றாங்க. இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா டேக்லைன் சேம், நோ டிடக்ஷன், நோ எக்ஸம்ஷன், பட் கன்செஷனல் டாக்ஸ் ரேட். ஆனா எக்ஸ்ட்ராவா ரிபேட்டை ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மாதிரியான ஒரு சில டிடக்ஷன்ஸை கொடுக்குறாங்க.
பட்ஜெட் ஸ்பீச்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். Personal income tax. I have 5 major announcements to make in this regard. These primarily benefit our hard-working middle class. The first one concerns rebate. Currently, those with income up to 5 lakh do not pay any income tax in both old and new regimes. I propose to increase the rebate limit to 7 lakhs in the new tax rates are 0 to 3 lakh nil, 3 to 6 lakhs 5%, 6 to 9 lakhs 10%, 9 to 12 lakh 15%, 12 to 15 lakhs 20%, and above 15 lakhs 30%. ஃபர்தர் பாத்தீங்கன்னா நமக்கு 2024 எலெக்ஷன், அதனால ஃபுல் ஃபிளெஜ்ட் பட்ஜெட் இல்ல, இன்ட்ரீம் பட்ஜெட்ல என்ன சொன்னாங்கன்னா, As for tax proposals, in keeping with the convention, I do not propose to make any changes relating to taxation and propose to retain the same tax rates. இது எல்லாத்தையும் டு சம் அப் பாத்தீங்கன்னா, ஓல்ட் ரெஜிம்ல நான் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், பட் டாக்ஸ் ரேட் ஹை. வேறஸ் நியூ ரெஜிம்ல பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது, பட் அட் கன்செஷனல் டாக்ஸ் ரேட். இப்போ நமக்கு ஓல்ட் ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம்னா என்ன, டிஃபரன்ஸ் என்னன்றது கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓல்ட் ரெஜிமுக்கான ஸ்லாப் ரேட் என்ன, நியூ ரெஜிமுக்கான ஸ்லாப் ரேட் என்ன அப்படின்றத குயிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டிஸ்கஷன்ல நம்ம 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களோட சேலரி இன்கம் பத்தி மட்டும்தான் பாக்குறோம். சீனியர் சிட்டிசன் அதர் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல வர இன்கம்ஸை பத்தி நம்ம டச் பண்ணல. இப்போ ஓல்ட் ரெஜிம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பாத்தீங்கன்னா அப் டு ஏஜ் 59 இருக்கிறவங்க வரைக்கும் அப் டு 2.5 லட்சம் ரூபாய் டாக்ஸ் ரேட் நில், ஏன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அப்புறம் 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% இன்கம் டாக்ஸும், 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் இருக்கிறவங்களுக்கு 20% இன்கம் டாக்ஸும், 10 லட்சத்துக்கு மேல போறவங்களுக்கு 30% இன்கம் டாக்ஸும், அதுதான் ஓல்ட் ரெஜிம்ல சொல்லுது. இப்ப நியூ ரெஜிம் டாக்ஸ் ஸ்லாப்ஸ் பாத்தீங்கன்னா அப் டு 3 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், டாக்ஸ் ரேட் வந்து நில்லு. 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் 5% டாக்ஸ், 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% டாக்ஸ், 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் 15% டாக்ஸ், 12 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் 20% டாக்ஸ், 15 லட்சத்துக்கு மேல போச்சுதுன்னா 30% டாக்ஸ். இப்போ எல்லாருக்கும் பேசிக்கா ஒரு டவுட் வரல, 7 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ்ன்னு சொல்றாங்களே, அப்போ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தாண்டி, அதாவது 3 லட்சம் டு 6 லட்சம் போனாலே 5% டாக்ஸ் நியூ ரெஜிம் படி அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்கல்ல. இங்கதான் ரிபேட் அப்படின்ற கான்செப்ட். செக்ஷன் 87A ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல தான் இந்த ரிபேட்டை பத்தி சொல்லுது. 87Aல ஓல்ட் ரெஜிம் ஆப்ட் பண்றவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அப் டு 500,000 rupees உங்களோட டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிபேட் வந்து 12,500 ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்படும். அப்படின்னா உங்களுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் போயிடுமா, மீதி 5 லட்சத்துல மீதி இருக்கிற 2.5 லட்சத்துல 5% கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12,500 ரூபாய் டாக்ஸ் வரும். அந்த 12,500 ரூபாயும் ரிபேட்டா கொடுக்குறாங்க, நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிபேட்டா செக்ஷன் 87Aல சொல்றாங்க. அதனாலதான் ஓல்ட் ரெஜிமுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இப்போ செக்ஷன் 87Aல ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல ஒரு ப்ரொவிசோவை இன்சர்ட் பண்றாங்க. அதான் ரிபேட் கொடுக்குறேன்னு ப்ரொபோஸ் பண்றதா வீடியோல பாத்தீங்க இல்லையா. அந்த ரிபேட் என்ன சொல்றாங்கன்னா, நியூ ரெஜிம் ஆப்ட் பண்ணவங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து 700,000 rupees, அதாவது 7 லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரிபேட் வந்து 25,000, அதாவது 3 லட்சம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ 6 லட்சத்துல 3 லட்சத்தை கழிச்சு பேலன்ஸ் 3 lakhsல 5% போட்டீங்கன்னா 15,000 வரும். பேலன்ஸ் இருக்கிற 1 லட்சத்துல 10% போட்டீங்கன்னா 10,000, மொத்தம் 25,000 டாக்ஸ் ரிபேட் அப் டு 7 lakhs இன்கம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனாலதான் 7 லட்சம் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ் அப்படின்றத சொல்றோம். பட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு ப்ரொவிஷன் தனி, அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, எப்போ ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டாக்ஸ் ரெஜிமோட டாக்ஸஸ் வந்து பிரேக் ஈவனா இருக்கும், ரெண்டும் சேமா இருக்கும். இதோட டாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள், இதோட டாக்ஸ் வந்து ஒரு 50,000 வருதுன்னா நியூ ரெஜிம்ல கால்குலேட் பண்ணாலும் 50,000,
எப்போ வரும் அப்படின்றத ஒரு எக்ஸல் கால்குலேட்டர் மூலமா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெஜிம் வெர்சஸ் நியூ ரெஜிம் அப்படின்ற கம்ப்யூட்டேஷனை இந்த எக்ஸல் ஷீட் வழியா பார்க்கலாம். இப்போ சப்போஸிங் உங்களோட சேலரி ஒரு 6 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 லட்சம் இருக்குன்னா ஓல்டு ரெஜிம்ல உங்களோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,400 ரூபா வருது. அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபா கூட பண்ணல. ரெண்டுத்துலயுமே டாக்ஸபிள் இன்கம் 5,50,000 இருந்தாலும் டாக்ஸ் ஓல்டு ரெஜிம்ல 23,000, நியூ ரெஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வராது. ஆவரேஜ் டாக்ஸ் ரேட் வந்து 4.25%. இதுவே நீங்க 6 லட்சம் தான் சேலரி, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 டாக்ஸ். ஏன்னா 5 லட்சத்துக்கு கீழே போயிடும் டாக்ஸபிள் இன்கம். அதனால ஓல்டு ரெஜிம்லயும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, நியூ ரெஜிம்லயும் டாக்ஸ் கிடையாது. உங்களுக்கு வருமானம் 7 லட்சம் வரைக்கும் இருக்குன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்டே பண்ண போறது இல்லைன்னா நியூ ரெஜிம் உங்களுக்கு மோஸ்ட் பெனிஃபிஷியல். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எதுவுமே பண்ணலைன்னா உங்களுக்கு டாக்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 ரூபா ஓல்டு ரெஜிம்லயும் 31,200 ரூபா நியூ ரெஜிம்லயும் வரும். ஆவரேஜ் டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம்ல ஜாஸ்தி. இப்போ நம்ம பிரேக் ஈவன் ரேஞ்ச் பார்க்கணும்ல. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா 2 டாக்ஸும் வந்து எனக்கு சேம், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரேக் ஈவன் வருது, ஸோ தட் நான் அதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஓல்டு ரெஜிம் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ இப்போ 8 லட்ச ரூபா சேலரிக்கு பார்ப்போம். இப்போ 8 லட்ச ரூபா சேலரிக்கு நீங்க 1,62,000 ரூபா மினிமம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் as per ஓல்டு ரெஜிமோ நியூ ரெஜிமோ ரெண்டுமே 31,304 ரூபா ஓல்டு ரெஜிம், 31,200 ரூபா. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ மினிமம் 1,62,000 நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓல்டு ரெஜிம் கூட நீங்க ஆப்ட் பண்ணலாம். பிளஸ் நீங்க 1,62,000க்கு மேலேயும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்க வந்து ஆப்வியஸா ஓல்டு ரெஜிம் போலாம். ஏன்னா நியூ ரெஜிம்ல 31,200 ரூபா 8 லட்சம் சேலரி அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ்ட். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கால்குலேட் பண்ற எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணுங்க. உங்க மெயிலுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை நாங்க சென்ட் பண்றோம். இப்போ நம்ம ஒரு சில ஜெனரல் Q&A டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிமா இருக்கிறது என்னது? 2023 பட்ஜெட் ஸ்பீச்ல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் போதே கிளியரா சொன்னாங்க, நியூ ரெஜிம் தான் இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஓல்டு ரெஜிம்க்கு ஆப்ட் பண்ணிக்கணும். சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட போறேன், ஆனா நீங்க டிஃபால்ட்டா வந்து நியூ ரெஜிம் தான் சொல்றீங்க, அதனால என்னோட எம்ப்ளாயர் கிட்ட இன்டிமேட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முன்கூட்டியே சொல்லிடுங்க, ஏப்ரல் மந்த்லயே சொல்லிடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நியூ ரெஜிம் பேசிஸ்ல டாக்ஸ் உங்களுக்கு டிடெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மந்த் ஆன் மந்த் நியூ ரெஜிம்ல உங்களுக்கு வந்து டாக்ஸை கால்குலேட் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க, டாக்ஸ் கம்மியா தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். இயர் எண்டில் அதுவும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த காசை ரீஃபண்டா வாங்க முடியும். முன்கூட்டியே நீங்க எம்ப்ளாயருக்கு இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க இந்த ஓல்டு ரெஜிமை டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிடிஎஸ் சேலரியில இருந்து கட் ஆகாது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுத்துக்கலாமா நியூ ரெஜிம்லயும்? நீங்க பாத்தீங்கன்னா அதுல கம்ப்யூட் பண்ணும்போதே எக்ஸல்ல கம்ப்யூட் பண்ணும்போதே காமிச்சிருப்பேன். 2023 பட்ஜெட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபா வந்து ஓல்டு ரெஜிம்லயும் எடுத்துக்கலாம், நியூ ரெஜிம்லயும் எடுத்துக்கலாம். 2020 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்ல, பட் 2023 பட்ஜெட் ஸ்பீச்ல 50,000 இஸ் காமன் ஃபார் நியூ ரெஜிம் அஸ் வெல் அஸ் ஓல்டு ரெஜிம். ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன், செக்ஷன் 24B அப் டு 2 lakhs வரைக்கும் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாமா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்றதுதான். பாத்தீங்கன்னா நீங்க ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க, ஆனா அந்த வீடை செல்ஃப் ஆக்குபைடு நீங்களே தங்குறதுக்கு எடுத்திருக்கீங்கன்னா உங்களால நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ண முடியாது, ஓல்டு ரெஜிம்ல மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அதாவது அந்த வீடை கட்டி நீங்க வாடகைக்கு கொடுத்து அந்த வாடகை வருமானத்தையும் நீங்க ரிட்டர்ன்ல காட்டுறீங்கன்னா அப்போ நீங்க செக்ஷன் 24B படி நியூ ரெஜிம்ல கூட 24B பிரகாரம் இன்ட்ரெஸ்டை கிளைம் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் எவ்ரி இயர் நான் மாத்தி ஆப்ட் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பா மாத்திக்கலாம். உங்களுக்கு பிசினஸ் இன்கம் இல்ல, வெறுமனே சேலரி இன்கம்னா நீங்க இந்த வாட்டி நியூ ரெஜிம் ஆப்ட் பண்ணிக்கலாம், அடுத்த வாட்டி ஆப்ட் அவுட் ஆகி ஓல்டு ரெஜிமுக்கு போகலாம், திருப்பி நியூ ரெஜிமுக்கு நீங்க வரலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றதுல என்னோட ஒப்பீனியன் நியூ ரெஜிம் பெட்டரா ஓல்டு ரெஜிம் பெட்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ ரெஜிம்லயும் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஓல்டு ரெஜிம்லயும் அட்வான்டேஜ் இருக்கு, அதோட ஓன் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் ஒன்னே ஒன்று என்னன்னா ஓல்டு ரெஜிம்ல நம்மளை அதிகமா சேவ் பண்ண, காசை அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் நியூ ரெஜிம்ல எனக்கு தெரியல.
ஸோ உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் பெட்டரா, நியூ ரெஜிம் பெட்டரா, இந்த டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா, இது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from RJ. Take care.